ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, 12 விதமான ஊழியங்கள் இருக்கு. அதுபோக விசுவாச குடும்பத்தாரையும் சேர்த்து 13வது ஊழியமாக 13வது நபராக நாம் காண முடிந்தது. இது அப்போஸ்தலர் காலத்தில இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை அமைப்பு காணப்பட்டது. 12 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அத கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்றாங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியர்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அப்படின்னா சபையிலே ஏற்படுத்தினார். இதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கிற பொழுது, அங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் இந்த 5 விதமான ஊழியங்கள் கண்டிப்பா சபையில இருக்கணும்னு தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலர். அப்போ ஒரு சபைன்னு சொன்னோம்னா, அதில அப்போஸ்தலர் கண்டிப்பா இருக்கணும். இப்ப நான் போகிற வழிபாட்டு தலங்கள்ல முதல்ல யார் இருக்கா? 2வது யார் இருக்கா? 3வது யார் இருக்கா? 4வது யார் இருக்கா? 5வது யார் இருக்கா? தேவன் சொன்னது இந்த சபையிலே கடைபிடிக்க முடிகிறதா? கடைபிடிக்கப்படுகிறதா? இல்ல அதுக்கு முயற்சி செய்றாங்களா? 5 விதமான ஊழியங்களுக்கு நான் போகிற வழிபாட்டு தலங்களிலே முயற்சி எடுக்கப்படுகிறதா? இப்ப நம்முடைய வழிபாட்டு தலத்தில நடக்கிறதும், வேதாகமம் ஒத்துப்போதா? முரணா இருக்கா? ஒத்துப்போனா தேவனுக்கு கீழ்ப்படிகிறோம்னு அர்த்தம். ஒத்துப்போகல அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வழிபாட்டு தலமானது தேவனுக்கு கீழ்ப்படியாத வழிபாட்டு தலம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும்.